சுதா என்எஸ்கே 8888 அப்படிங்கிற ஐடியிலேருந்து வந்திருக்கு. சார், நான் என் மகளுக்காக மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன் சார். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ எந்த டைப் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்டில் பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணலாம் சார், ஐடியா கொடுங்க சார். நான் மியூச்சுவல் ஃபண்டுக்கு புதுசு அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு தர மியூச்சுவல் ஃபண்டில் வரீங்க, அதுவும் வந்து லாங் டேர்மில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னதுன்னா, நீங்கள் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர், இப்போ எங்களை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பர்சன், உங்கள் ஊர்லேயே, நீங்கள் எந்த ஊருன்னு எனக்கு தெரியல, அந்த ஊரில் இருக்கிறவங்களோ அல்லது எங்களை மாதிரி ஆளுங்களை வந்து ஆன்லைனில் தொடர்பு கொண்டோ நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து பேங்க்கில் தான் இன்வெஸ்ட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் நேரில் பார்த்து உங்களுடைய தேவை என்ன சார், நான் அது மாதிரி இப்போ தான் வந்து என் குழந்தைக்கு 2 வயசு அல்லது 5 வயசு ஆகுது, இன்னும் 10 வருஷம் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், 15 வருஷம் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், எனக்கு வந்து இவ்வளவு ரிட்டர்ன் எதிர்பார்க்குறேன் அல்லது இவ்வளோ அமௌண்ட் எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, அவங்கள்ட்ட நீங்கள் பேசும்போது உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு எந்த விதமான திட்டம் வந்து சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா கொடுப்பாங்க. அதனால நீங்கள் வந்து புதுசாக இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு வந்து ப்ராப்பராக கைடன்ஸ் வந்து கிடைக்கும். நீங்கள் நல்லாவே லாங் டேர்மில் பணம் பண்ண முடியும். M.A.F கேமிங் 1952 அப்படிங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்காரு. சார், பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணேன் சார், 2 லட்சம் இருக்குது, மந்த்லி இன்கம் ஹவு மச் ருபீஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ ஆவரேஜாக 7-8% தான் பாண்டில் கிடைக்கும். ஒரு 7.5% அப்படின்னு எடுத்திங்கன்னா 2 லட்ச ரூபாய்க்கு அவருக்கு கிடைக்கக்கூடிய தொகை வருஷத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா 15,000 ரூபா தான். அப்படின்னு பார்த்தா அவருக்கு வந்து 15,000 டிவைடட் பை 12 அப்படின்னா உங்களுக்கு வந்து 1,200 ரூபா, 1,250 ரூபா வரும். அவ்வளோதான் அவருக்கு வந்து மாதம் கிடைக்கும். அதுக்கு பதிலாக அந்த 2 லட்ச ரூபாயை அவர் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஹைப்ரிட் அக்ரெசிவ் ஃபண்ட்லேயோ அல்லது மல்டி அசெட் ஃபண்டோ அல்லது பேஃப் ஆர் டேஃப் இந்த ஃபண்டில் போட்டோன்னா அவருக்கு வந்து மேக்ஸிமம் அவருக்கு வந்து ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு ஒரு 10%லேருந்து 12%னா வருஷத்துக்கு 20,000 24,000 ரூபா கிடைக்கும். அப்போ வந்து இன்ஸ்டெட் ஆஃப் 1,250 அவருக்கு வந்து 1,500லேருந்து 2,000 வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஹலோ சார், ஐ எம் லலித். எனக்கு ஏஜ் 30 ஆகுது சார். நான் லாஸ்ட் 3 இயர்ஸ் வெறும் 1,500 மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணேன். இப்போது அதை 6,000க்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டு 2 மந்த் பட் 7 எஸ்ஐபியில் ஸ்ப்ளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் சார். இது நல்ல மூவா? நம்பர் ஆஃப் எஸ்ஐபியை கம்மி பண்ணவா சார்? ப்ளீஸ் கிளாரிஃபை. என்கிட்ட ஓன் அசெட் எதுவும் இல்லை சார். ஸோ ஐ எம் ட்ரையிங் டு பை சம்திங். அதான் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறேன். எத்தனை இயர்ஸ் இதில் கண்டினியூ பண்ணுனா நல்ல ரிட்டர்ன் வரும்னு சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டிருக்காரு. இப்போ அவர் வந்து என்னென்னா 1,500க்கு ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி வந்து 6,000 ரூபா வரையும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. இட் ஷோஸ் அவருக்கு வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் மேலே இருக்கக்கூடிய கான்ஃபிடென்ஸை கொடுக்குது. பட் வந்து என்னென்னா இந்த 6,000 ரூபாய்க்கு அவர் வந்து 7 சிப்பில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. 6,000 அப்படின்னதுன்னா மேக்ஸிமம் 3 ஃபண்டு அல்லது 2 ஃபண்டு, 2,000 ஸ்மால் கேப், மிட் கேப் அண்ட் மல்டி கேப் அது மாதிரி போடலாம். அல்லது 3,000 ஒரு ஸ்மால் கேப், மிட் கேப் அது போட்டாலே போதும். நம்ம வந்து வெல்த் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம நிறைய தடவை என்ன சொல்லியிருக்கோன்னா அதுக்கு வந்து டைம் முக்கியம். இப்போ அவர் வந்து ஒரு 10, 15, 20 வருஷம் அதுக்கு வந்து டைம் கொடுத்தாருன்னா அவருக்கு வந்து நல்ல ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ டெஃபினட்டாக லாங் டேர்மில் மணி வரும். இப்போ 1,500 ஸ்டார்ட் பண்ணி 6,000க்கு பண்ணதுனால மாதிரி 6,000லேருந்து அப்பப்போ மாதம் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு 1,000 ஒரு 1,500 அந்த மாதிரி அவர் இன்க்ரீஸ் பண்ணார்னா நெக்ஸ்ட்டு 10-15 இயர்ஸில் அவரால் நல்ல மணி பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து போட்ரி வேலா 4180 அப்படிங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்காரு. சார், நான் மியூச்சுவல் ஃபண்ட் ரீடீம் ஆர் ஸ்விட்ச் டு அதர் ஃபண்ட் பண்ணும்போது டேக்ஸ் ஃபார் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் எடுத்துக்கொண்டு தான் வருமா, ஆர் நாம் தான் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது நம் பணத்திலிருந்து கட்ட வேண்டுமா? ப்ளீஸ் விளக்கம் தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் வந்து அவர் ரிடம்ஷன் ஆர் ஸ்விட்ச், அதாவது ஸ்விட்ச் அப்படிங்கிறது வந்து என்னென்னா ரிடம்ஷன் அண்ட் ரீபர்ச்சேஸ். ஒரு ஃபண்டிலேருந்து இருக்கக்கூடிய மணியை நம்ம விற்றுட்டு அந்த மணி வந்து நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு போகாமல் மியூச்சுவல் ஃபண்ட் அக்கௌண்ட்லேயே இருக்குது. அதுக்கப்புறமா அங்கேருந்தே அந்த ஃபண்டுக்கே மாற்றிடுறாங்க. அதுதான் வந்து ஸ்விட்சுன்னு பேர். ஓகேங்களா? இப்போ வந்து அதாவது
ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம், பண்ணிவிட்டு ஒரு வருஷத்துக்குள்ளே ஒருத்தர் பணம் எடுக்கிறாங்க அப்படின்னா தெர் இஸ் சம்திங் கால்டு எக்ஸிட் லோடு. அது ஜென்ரலாக ஒரு பெர்சன்டேஜ் இருக்கும். இன்றைக்கி நிறைய மியூச்சுவல் ஃபண்டில் இந்த எக்ஸிட் லோடே இல்லாமல் பண்ணிட்டாங்க. சில பேர் வந்து 15 நாள்னு வச்சுருக்காங்க, சில பேர் 1 மாதம், சில பேர் 3 மாதம் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ பட் ஜென்ரலி 1% வந்து காமனாக நிறைய மியூச்சுவல் ஃபண்டில் எக்ஸிட் லோட் இருக்குது. இப்போ அவருடைய கொஷினுக்கு வரலாம். அவர் ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, ₹1,00,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அது வந்து 1 இயர் கம்ப்ளீட் ஆகலை. இப்போ ₹1,10,000 வந்திருக்கு அப்படின்னா அந்த ₹1,00,000 அந்த ₹1,10,000க்கு 1% எக்ஸிட் லோடு ₹1,100 பிடிச்சிருவாங்க. ₹1,100 பிடிச்சிட்டு மீதி தான் வந்து அந்த 1,10,000ல் 1,100 போச்சுன்னா ₹1,08,500 தட் வில் பி கிரெடிட்டட் டு யுவர் அக்கௌண்ட். நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த ₹10,000 வந்து இட் இஸ் அ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். அந்த 10,000க்கு வந்து 15% ₹1,500 வந்து நெக்ஸ்ட் இயர் நீங்கள் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது அந்த ₹1,500 சேர்ந்து கட்டணும். நெக்ஸ்ட்டு வந்து ஜெயமணி மணி 9298 அப்படிங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்காங்க. சார் வணக்கம், எனக்கு 60 வயது ஓய்வுக்கு பிறகு இன்ஃப்ளேஷன் கணக்கு பண்ணி எனக்கு வருமானம் வேண்டும். தற்போது என்னுடைய சம்பளம் 25,000. நான் எஸ்ஐபி அல்லது லம்சம் எவ்வளோ போட வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காரு. இப்போ அவருடைய ஏஜ் நமக்கு சொல்லலை. நான் வந்து அவருடைய ஏஜை வந்து ஒரு 30 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ அவருக்கு வந்து இன்றைக்கி 30 வயசு அவருக்கு ஆகுது. அவர் இன்றைக்கி சம்பாதிக்கிறது வந்து ₹25,000. இப்போ லாங் டேர்ம் இந்த நெக்ஸ்ட் 30 இயர்ஸில் நம்ம இன்ஃப்ளேஷனை வந்து ஆவரேஜாக வந்து ஒரு 6% நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கான வாய்ப்புகள் நிறைய. அப்போ இன்றைக்கி ₹25,000ங்கிறது வந்து அட் த ரேட் ஆஃப் 6% இன்ஃப்ளேஷன் இந்த நெக்ஸ்ட் 30 இயர்ஸில் என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹1,44,000 ஆகிடும். அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய 25,000 30 வருஷம் கழிச்சு 1,44,000. ஐயோ 1,44,000 அப்படின்னு நீங்கள் பயப்படுறது ஒரு விஷயம். இன்னொன்று வந்து இதே ₹25,000 இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைலில் இன்னும் 30 வருஷம் கழிச்சு கண்டினியூ பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்னு பார்க்கணும். அப்போ அவர் வெறும் ₹4,500 மாதம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தாலே அட் த ரேட் ஆஃப் 15% அவருக்கு வந்து 3,15 lakhs கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த 3,15 lakhsலேருந்து அவர்னால் மாதம் 1,44,000 அதை வந்து அவர்னால் ஈஸியாக எடுத்துக்கிட்டே போகலாம். நாட் ஒன்லி 1,44,000 அதுக்கப்புறமா 6% இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிற மாதிரி அவர் எடுத்துகிட்டு போனாலே அவர் வந்து இப்போ வந்து 30 + 30 இன்னும் ஒரு 20 வருஷத்துக்கு வந்து அந்த மணி வந்து அவருக்கு கொடுக்கும். அதை தவிர அவர் என்ன மணி வச்சிருந்தாரோ அந்த மணியும் அப்படியே இருக்கும். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.